ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமாம், நம்ம யாரையோ கூப்பிடுறாங்க ஜனங்க. ஆண்டவர் கடவுள் யார் உண்மையானவன் தெரியல. ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது யோவான் 17:3 இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆமாம், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன். அவரை நீங்கள் உண்மையாய் கூப்பிடுவீங்க என்று சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், இம்மையிலும் இல்லை மறுமையிலும். அதுதான் 5 ஆசீர்வாதம். அந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறார், ரிலீஸ் பண்ணுறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ. பொருளாதாரத்தில் குறைவாக இருப்பீங்கன்னா, ஒரு மிராக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் ஃபைனான்ஸை ஆசீர்வதித்து உயர்த்துவார். 2வது, உங்கள் வாழ்க்கையில் சுகவீனமாக இருக்கிறது, சரீரத்தில் வியாதி ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குன்னா ஆண்டவர் சுகம் படுத்துகிறவர், ஹீலிங் பண்ணுறவராக இருக்கிறார். அது நிச்சயமாக உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். 3வது, டெலிவரன்ஸ், விடுதலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில கோபம், சண்டை, எரிச்சல், லஸ்ட்டு, வாண்டரிங் ஐஸ், ஆல்கஹாலிக் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், அவங்களுக்காக நீ ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதில் ஒரு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். 4வது, கடன் பிரச்சனை. இந்தியா தேசத்தில் அநேகருக்கு கடன் பிரச்சனை, இஎம்ஐ லோன்ஸ் இருக்கிறது. அதை ப்ரீ க்ளோஸ் செய்கிறதற்கு தேவனால் மாற்ற முடியும். அவரை நம்பும்போது, அவர்கிட்ட கேட்கும்போது, அவர்கிட்ட சொல்லும்போது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ப்ரமோஷன், உயர்வுகளை தர போதுமானவராக இருக்கிறார். இதை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த 5வது மாதத்தில் நடக்கும் என்பதை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்புங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக செய்வார். அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அது கிருபையை குறிக்குது 5. அந்த 5 உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக 1வது நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த மினிஸ்ட்ரியில் if you are blessed in this ministry, if God speaks to you, you can sow as a seed money in this ministry, you will harvest plenty. God bless you.